ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம ஜூல்னா அப்படிங்கிற ஒரு ஹிந்தி வார்த்தையை மைம், தும், ஆப், ஹம், யஹ், வஹ், ஏ, வே போன்ற வார்த்தைகளோடு சேர்த்து வாக்கியத்தில் எப்படி அமைக்கலான்னு ஆங்கிலத்திலும் தமிழிலும் பார்க்கலாம். ஜூல்னா ஸ்விங், ஊஞ்சலாடுதல். இதை மைம் அப்படிங்கிற வார்த்தையோட பார்க்கலாம். மைம், தட் மீன்ஸ் ஐ எம், நான். இஃப் இட் இஸ் பாய், மைம் ஜூல்தா ஹூ. கேர்ள், மைம் ஜூல்தி ஹூ. தட் மீன்ஸ் ஐ ஸ்விங், நான் ஊஞ்சலாடுகிறேன். த நெக்ஸ்ட் ஒன் இஸ் தும், தட் மீன்ஸ் யூ, நீ. இஃப் இட் இஸ் பாய், தும் ஜூல்தே ஹோ. கேர்ள், தும் ஜூல்தி ஹோ. தட் மீன்ஸ் யூ ஸ்விங், நீ ஊஞ்சலாடுகிறாய். த நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆப், that means you. We will use this while giving respect. நீங்கள். If it is boy, आप झूलते हैं. Girl, आप झूलती हैं. That means you swing. நீங்கள் ஊஞ்சலாடுகிறீர்கள். The next one is हम, that means we, நாம். If it is boys, हम झूलते हैं. Girls, हम झूलती हैं. That means we swing. நாம் ஊஞ்சலாடுகிறோம். The next one is யஹ், வஹ், that means he, she, it. இவன், அவன், இவள், அவள், இது, அது. We will see the sentence. If it is boy, யஹ் ஜூல்தா ஹே. Girl, யஹ் ஜூல்தி ஹே. Boy, வஹ் ஜூல்தா ஹே. Girl, வஹ் ஜூல்தி ஹே. That means he swings, she swings, it swings. இவன் ஊஞ்சலாடுகிறான், அவன் ஊஞ்சலாடுகிறான், இவள் ஊஞ்சலாடுகிறாள், அவள் ஊஞ்சலாடுகிறாள், இது ஊஞ்சலாடுகிறது, அது ஊஞ்சலாடுகிறது. The next one is ஏ, வே. That means these, they, those. இவர்கள், அவர்கள், இவைகள், அவைகள். We will see the sentence. If it is boys, ஏ ஜூல்தே ஹைம். Girls, ஏ ஜூல்தி ஹைம். Boys, वे झूलते हैं. Girls, वे झूलती हैं. That means these swing, they swing, those swing. இவர்கள் ஊஞ்சலாடுகிறார்கள், அவர்கள் ஊஞ்சலாடுகிறார்கள், இவைகள் ஊஞ்சலாடுகின்றன, அவைகள் ஊஞ்சலாடுகின்றன. தன்யவாத். நமஸ்தே.